எதெல்லாம் வந்துட்டு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது கிட்னி ரிலேட்டட் பிரச்சனையா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கிட்னி டிசீசஸ் என்ன நம்ம சொல்லுவோம்னா ஒரு சைலண்ட் கில்லர்ன்ற மாதிரி சொல்லுவோம். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கிறதுல கிட்னியோட ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு வெளியில் தெரிகிற ஒரு க்ளூன்னு பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம். ஸோ பிபி கூட இருக்குதுன்றதே இப்போ சொல்றாங்கல்ல இந்த கேன் வாட்டர்ஸ் அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிறோம், அதனால வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வருது. அது மித்து தானா இல்லை அதில் உண்மை கூட இருக்கு? அது கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ எக்ஸஸாக குடித்தாலும் உங்கள் அதுக்கான ஃபங்க்ஷனை உங்கள் கிட்னி பண்ணிவிடும். தேவையில்லாத வாட்டரை உங்கள் யூரின் மூலமாக வெளியேற்றிடும். அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் இதுவே கொஞ்சம் கிட்னி சரியாக வேலை செய்ய இல்லாத ஒருத்தர் 6 லிட்டர் 5 லிட்டர் எக்ஸ்ட்ரா குடிக்கிறது எல்லா நேரத்துமும் பிரச்சனையே வராதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. வெசல் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம கிரீம்ஸ் ரோட்டில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். நம்ம கூட டாக்டர் வெங்கடேஷ் ராஜ்குமார் இருக்காங்க. சென்னையோட பெஸ்ட் நெப்ராலஜிஸ்டில் ஒருத்தங்க. 15+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னைக்கு கிட்னியை பற்றின நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம், தேங்க்யூ. சார், கிட்னி பேசிக்காக கிட்னி வந்துட்டு நம்ம மனுஷனோட உடம்புல என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுது? நம்ம கிட்னியை பற்றி பேசினோம்னாலே எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கழிவுப் பொருட்களை யூரின் வழியாக வெளியேற்றுறதுன்றது பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன். அதை தவிர மற்ற இம்பார்ட்டண்ட் வேலை நிறைய விஷயங்களை கிட்னி பண்ணுறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரத்த சோகை வராமல் இருக்குது. ரத்த சோகைன்றது அனீமியா, ஹீமோக்ளோபின் ப்ரொடக்ஷனுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்னிஸ். ரெண்டாவது நம்மளோட போன் ஹெல்த், கால்சியம், ஃபாஸ்பரஸ் இது மாதிரி தாது பொருட்கள்னால நம்ம போன்ஸ் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுல கிட்னி ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இதை தவிர பிளட் ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ், உயர் ரத்த கொதிப்பு வராமல் பிளட் ப்ரெஷரை சீராக வச்சுக்கிறதுல கிட்னியோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதெல்லாம் தான் அந்த வேஸ்ட் கழிவுப் பொருட்களை வெளியேற்றதை தவிர மற்ற முக்கியமான வேலையாக நம்ம பார்க்குறது. ஓகே சார். இப்போ கிட்னியில் பிரச்சனை அப்படின்ன உடனே நம்ம மைண்டுக்கு டக்குன்னு கிட்னி ஸ்டோன் வரும், இல்லை கிட்னி ஃபெயிலியர் வரும். அதெல்லாம் தாண்டி ரொம்ப காமனாகவே இதெல்லாம் கூட கிட்னியில் பிரச்சனையாக வருது அப்படின்னு எது பார்க்குறீங்க? நம்ம சொன்ன ஃபங்க்ஷன்ஸோட நீங்கள் கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கிறதுல கிட்னியோட ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு வெளியில் தெரிகிற ஒரு க்ளூன்னு பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம். ஸோ பிபி கூட இருக்குதுன்றதே கிட்னி ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ள நிறைய பேருக்கு இருக்கும். அதுவே ஒன் ஆஃப் த க்ளூஸ் டு சே ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு. மற்றபடி முக்கியமான சிம்டம்ஸ் அண்ட் சைன் மற்ற என்ன மாதிரியான பிரச்சனைகள் கிட்னியில் வரலான்னு பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன். ஸோ கிட்னி யூரினரி ட்ராக்டில் கிட்னி இன்ஃபெக்ஷன் வரலாம். கிட்னிஸில் வரலாம், யூரின் போகிற பாதை, யூரின் போகிற டியூப்பில் வரலாம், யூரின் பேக்னு சொல்லணும், யூரினரி பிளாடர் அதில் வரலாம். ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன்றது ரொம்ப மக்கள் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒன்று. இதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சிறுநீரக கற்கள், சிறுநீரக செயல்பாடு கம்மியாகிறது, அதுதான் நம்ம கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இதெல்லாம் கிட்னி ரிலேட்டட் காமன் இஷ்யூஸ். இப்போ எனக்கு ஏதோ ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை என்னோட உடம்பு, எதெல்லாம் வந்துட்டு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது கிட்னி ரிலேட்டட் பிரச்சனையாக இருக்கும்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிட்னி டிசீசஸ், மோஸ்ட் ஆஃப் த கிட்னி டிசீசஸ் என்ன நம்ம சொல்லுவோம்னா ஒரு சைலண்ட் கில்லர்ன்ற மாதிரி சொல்லுவோம். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கிட்னி ப்ராப்ளம் ஆரம்ப ஸ்டேஜில் நம்மளுக்கு பெருசாக சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் வெளியில் தெரியறது இல்லை. அன்லஸ் நம்ம கிட்னிக்கான டெஸ்ட்டு நீங்கள் பண்ணி பார்க்காத பட்சத்தில் ஆரம்ப காலத்தில் கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்களை நம்ம மோஸ்ட்லி மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அது அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு வரும்போது சிம்டம்ஸ் அண்ட் சைன் நோய் குறியீடுகள் வெளியில் தெரிகிற ஸ்டேஜ் வரும்போது அது ஆல்ரெடி ரொம்ப லேட்டாக இருக்கும். நம்மளால் டயாலிசிஸ், டிரான்ஸ்பிளான்ட்ன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான காமன் ரீசன்ஸான லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், டயபெட்டிஸாக இருக்கட்டும், உயர் ரத்த அழுத்தமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராப்ளமில் உள்ளவங்கலாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றதுக்கான டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கா இல்லையோ இதெல்லாம் ரெகுலராக பண்ணணும். பட் உங்கள் கேள்விக்கு பதிலாக காமனாக என்னென்ன சிம்டம்ஸ் வரும், யாருக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுவோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங். ஸோ போதுமான அளவு யூரின் வெளியில் போகாத பட்சத்தில் கை கால்லையோ ஃபேஸ்லேயோ வீக்கம் வரலாம், பிபி கொஞ்சம் கூட இருக்கலாம், யூரின் போகிற அளவு கம்மியாக இருக்கலாம், யூரின் எரிச்சல் இருக்கலாம், யூரினில் கொஞ்சம் பிளட் வரலாம். இதெல்லாம் காமனாக கிட்னி சம்மந்தப்பட்ட டிசீஸில் வரக்கூடிய சிம்டம்ஸ். ஆனால் நீங்கள் சொல்கிறது இந்த ஸ்வெல்லிங் ஆகட்டும், இல்லை யூரின் கம்மியாக போகிறது, இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு மக்கள் வராங்களா? ஏன்னா அது ரொம்ப காமன் அப்படின்னு நினச்சிக்க வாய்ப்பு இருக்குல்ல. பட் இன்னைக்கு தேதிக்கு அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்னால நிறைய அவேர்னஸ் டெஃபினட்டாக ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தி. ஸோ யூரின் கொஞ்சம் நிறையா போகுது அப்படின்றது ரொம்ப காமன் சிம்டம். ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் அதை ரொம்ப பேர் அதை கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் அந்த கம்ப்ளைண்ட்ஸோட வரதை பார்க்கலாம். அவங்களுக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இல்லாமல் கூட இருக்கலாம். பட் அந்த அவேர்னஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கோன்ற எண்ணத்தோடு வராங்க. ஸோ டெஃபினட்டாக இட் இஸ் இன்க்ரீசிங்.
பட் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய நேரத்தில் அதை டிஸ்கவுண்ட்டும் பண்ணிடுவாங்க. பெரிய தொந்தரவு இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு தான் ஒன்றும் தொந்தரவு இல்லை, நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு வரதில்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் சென்னை மாதிரி ஒரு சிட்டி சைடில் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிருது எல்லா ஹெல்த் கேரும். கொஞ்சம் பெரிஃபெரியில் உள்ளவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸில் எனக்கு ஏதோ 1-2 இருக்குது. நான் ஒரு டவுட்டோட உங்ககிட்ட வரேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் பண்ணுவீங்க? ஸோ கிட்னி சம்மந்தப்பட்ட டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ், ரொம்ப செலவு கம்மியாகவே பண்ணிட முடியும். அதோட நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் எல்லா கவர்மெண்ட் சென்டப்லையும் இன்க்ளூடிங் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே அது ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஒரு யூரின் டெஸ்ட்டாக இருக்கட்டும், பிரெட்டில் பண்ணக்கூடிய கிட்னி சம்மந்தப்பட்ட கெமிக்கல்ஸ் முன்ன பின்ன கூட இருக்கா, யூரியா அண்ட் கிரியாட்டின்னு சொல்லுவோம், அது பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கிட்னிக்கு பண்ணக்கூடிய காமன் வயிற்றுக்கான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் நம்ம பொதுவாக பண்ணுற கிட்னி டெஸ்ட். இது எல்லா இடத்துலையும் இன்க்ளூடிங் ஆரம்ப சுகாதார நிலையத்திலையுமே ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை அது பண்ணி பார்த்துக்கிறது. இப்போ நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் சொல்கிறீங்க? அகைன் இது டிபெண்ட்ஸ் ஆன் என்ன பிரச்சனைன்றதை வச்சு தானே சொல்ல முடியும். யூரினரி இன்ஃபெக்ஷன்றதே ஒரு பெரிய டாபிக். யூரினரி இன்ஃபெக்ஷன் கிட்னியில் வரலாம். அப்படி கிட்னியில் வரும்போது அது கொஞ்சம் சிவியர் இன்ஃபெக்ஷன் பார்த்து நம்ம இன்ஜெக்ஷன் வழியாக அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுப்போம். இதுவே யூரின் போகிற பாதையிலையோ இல்லை யூரின் பேக்லேயோ வர இன்ஃபெக்ஷனை சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் மைல்டு யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி, அது நம்ம ஓரலாக வாய் வழியாக எடுத்துக்கிற ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்லேயே கூட சரியாயிடும். இது இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும். இதுவே கிட்னியில் ஒரு ஸ்டோன் இருக்குன்னு வைங்க, அதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படியே வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ கிட்னியில் நம்ம என்ன மாதிரியான பிரச்சனையை பார்க்குறதோ வச்சு தான் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்ன்றதை டிசைட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவலாக இருக்கேன், எனக்கு ப்ரெஷர் கிடையாது, டயபெட்டிஸ் கிடையாது, ஆனாலும் கூட ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் நான் என்னோட கிட்னி ஹெல்த்தை செக் பண்ணிக்கணுமா? டெஃபினட்டாக அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. ஸோ கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான காமன் ரீசனாக நான் சொன்னது வாழ்வியல் சம்மந்தப்பட்ட நோய்கள். ஸோ டயபெட்டிஸ் ஆர் ஹை பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தொந்தரவு இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரையோ இல்லாட்டி 2 ஆண்டுக்கு ஒரு தரையோ கிட்னி சம்மந்தப்பட்ட எளிதாக கிடைக்கக்கூடிய டெஸ்ட்டை பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர். இது எந்த பிரச்சனையுமே இல்லாதவங்க கூட என்னை கேட்டிங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் ஆர் 35 இயர்ஸ்க்கு மேலே, 30-35 வயசுக்கு மேலே ஒன்ஸ் இயர் ஆர் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் இதான டெஸ்ட்டை பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தட் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நம்ம ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிச்சோம்னா அதை ரிவர்ஸ் பண்ணிட முடியும், குணப்படுத்திட முடியும். ரொம்ப லேட்டாக கண்டுபிடிக்கிற பட்சத்தில் அதை முழுவதுமாக நம்மளால் குணப்படுத்த முடியாது. இப்போ நம்ம ரொம்ப காமனாக கேள்விப்படுற அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எதனால வருது? அகைன் கிட்னி ஸ்டோன்ஸ்க்கான ரீசன் நிறைய. ஸோ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா கிட்னியில் அதுக்கான ஸ்டோன்ஸ்க்கான கெமிக்கல்ஸ், ஒரு கால்சியமாக இருக்கட்டும், ஃபாஸ்பரஸ்ன்னு சொல்லுவோம், ஆக்சலேட்னு சொல்லுவோம், இந்த மாதிரி கெமிக்கல்ஸோட லெவல் அளவுக்கு அதிகமாக ஜாஸ்தி ஆகும்போது தான் அது பிரிசிபிடேட் ஆகுதுன்னு சொல்லுவோம், கட்டியாகி ஸ்டோனாக ஃபார்ம் ஆகுது. ஆர் நார்மலாகவே ஸ்டோனை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ்னு சில இது நார்மலாகவே நம்ம யூரினில் இருக்கும், சிறுநீரில், அதோட அளவு கம்மியானுச்சுனாலும் ஸ்டோன் வரதுக்கு ஒரு ரீசன் மாதிரி. இதை தவிர ஸ்டோன் வரதுக்குன்னு சில ரீசன்ஸ் இருக்குது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஸ்டோனுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் இதுதான் அப்படின்னு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ யாருக்கு ஸ்டோன் வரதுக்கான ரீசன் இருக்கான்னு பார்ப்போம். யாருக்கு ஸ்டோன் வரதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டோன்ஸ், ஃபேமிலிலேயே நிறைய பேருக்கு ஸ்டோன் இருக்குது, ஆர் திருப்பி ஸ்டோன் வருது, பெரிய ஸ்டோன்ஸாக இருக்குது, 2 பக்கம் கிட்னிலையும் இருக்குது, நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் சில பேர் யூரின்லேயே ஸ்டோன் பாஸ் பண்ணுறதே அவங்க சொல்லுவாங்க, கையில் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அதில் ஸ்டோனுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்குது. அது நம்ம பொதுவாக சொல்கிறது, கொஞ்சம் தண்ணி குடிக்கிற அளவு கம்மியாக இருக்கும் போது ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு உள்ளவங்களுக்கு அந்த சான்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது. ஆக்சுவலாக எவ்வளோ தண்ணி குடிக்கணும்? அகைன் இது ஒரு பிளைண்டாக அப்படி நம்ம சொல்ல முடியாது. கரெக்டான ஆன்சர் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தேர்ஸ்ட்டை வச்சு தான் டிசைட் பண்ணணும். கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக உள்ள ஒருத்தவங்க அவங்க தேர்ஸ்ட் எவ்வளோ டிமாண்ட் பண்ணுதோ, எவ்வளோ தாக எடுக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி குடிச்சிக்கிட்டா போதும். நீங்கள் கம்மியாக தண்ணி குடிக்கிறீங்க, உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்பே அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி குடிக்க சொல்லி உங்களை வற்புறுத்தும். அதற்கான தேர்ஸ்ட் சென்டர் ஸ்டிமுலேட் ஆகி நீங்கள் நிறையா தண்ணி குடிச்சிருவீங்க. இதுவே நீங்கள் அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிச்சிருக்கீங்க, தண்ணி தேவையில்லைன்னா உங்களுக்கு தாகமே எடுக்க போகிறதில்ல. ஸோ கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக உள்ள ஒருத்தர் அவங்க தேர்ஸ்ட்டை வச்சு எவ்வளோ டிசைட் பண்ணிவிட்டு குடிக்கிறது போதுமான அளவாக இருக்கும். இதுவே கிட்னி ப்ராப்ளம் ஒருத்தருக்கு இருக்கிற பட்சத்தில் நம்ம பிளைண்டாக இவ்வளோ லிட்டர்ஸ்ன்னு சொல்கிறது கரெக்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டு கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு தண்ணியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கலாம். சில கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு யூரின் நிறைய போகிற மாதிரி இருக்கும், ஸோ தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க அவங்களோட நெஃப்ராலஜிஸ்ட், சிறுநீரக மருத்துவரோட ஆலோசனையை பெற்று அதுக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் ஃபாலோ பண்ணிக்கிறது தான் கரெக்டாக. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 6 கலரில் வாட்டர் பாட்டில் வச்சுருப்பா. காலைல எழுந்தோடனே முதல் வேலையை இந்த 6 வாட்டர் பாட்டிலே ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ 6 லிட்டர் தண்ணி ஒரு நாளுக்குள்ளே நான் இந்த 6 லிட்டர் தண்ணியை குடிக்கணும் அப்படிங்கிறது தான் டார்கெட். அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம அப்படி பண்ணலாமா? எனக்கு அவ்வளோ தேவைப்படல, ஆனாலும் கூட நான் அதை குடிக்கிறேன், அதை ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஒன்று. அகைன் இதற்கான பதில், கரெக்டான பதில், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ எக்ஸஸாக குடித்தாலும் உங்கள் அதுக்கான ஃபங்க்ஷனை உங்கள் கிட்னி பண்ணிவிடும். தேவையில்லாத வாட்டரை உங்கள் யூரின் மூலமாக வெளியேற்றிடும். அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் இதுவே கொஞ்சம் கிட்னி சரியாக வேலை செய்ய இல்லாத ஒருத்தர் 6 லிட்டர் 5 லிட்டர் எக்ஸ்ட்ரா குடிக்கிறது எல்லா நேரத்துமும் பிரச்சனையே வராதுன்னு நம்மளால சொல்ல முடியாது.
அதே மாதிரி 6 லிட்டர் ஓவர் டே நீங்கள் செப்பரேட் பண்ணி 24 ஹவர்ஸில் பிரித்து குடிக்கிறது கூட ஓரளவுக்கு சேஃப் தான். 2-3 லிட்டர்ஸ்லேயே நீங்கள் 6 லிட்டர் குடிக்கிறீங்கன்னு வைங்க, அது டெஃபினட்டாக அதனால் ப்ராப்ளம் வரலாம். முக்கியமாக உடம்புல இந்த சோடியம்னு சொல்லக்கூட உப்போட லெவல் ரொம்ப குறைஞ்சிடலாம். நிறைய தண்ணி அளவுக்கு அதிகமாக குடிச்சிங்கன்னா அது அட்மிட் பண்ணிவிட்டு ட்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சீரியஸ் பிரச்சனையாக கூட மாறிடலாம். ஸோ தாகத்துக்கு ஏற்ற அளவு தண்ணி குடிக்கிறது தான் பெஸ்ட் அட்வைஸ். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 24 ஹவர்ஸில் நீங்கள் 4-5 லிட்டர்ஸ் குடிச்சா கூட பிரச்சனை எதுவும் வரப்போகிறதில்ல. இஃப் யுவர் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நார்மல். இப்போ சொல்றாங்கல்ல இந்த கேன் வாட்டர், அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிறோம் கேன் வாட்டர், அதனால வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வருது, இந்த மாதிரி சில பிரச்சனை இருக்குல்ல, அது மித்து தானா இல்லை அதில் உண்மை கூட இருக்கு? அது ரொம்ப அதில் ட்ரூத் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ சில பர்டிகுலர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, சில பர்டிகுலர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் அங்கே உள்ள வாட்டரில் சில கெமிக்கல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். மேபி அதில் ஒரு கால்சியமோ இல்லை ஆக்சலேட்டோ இல்லை ஸ்டோன் ஃபார்மினேஷனுக்கு தேவைப்படுற யூரிக் ஆசிட், ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் ரொம்ப நீங்கள் எடுத்துக்கிற லிக்விட்ஸில் ஜாஸ்தியாக இருக்குதுன்ற பட்சத்தில் அதனால ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கே தவிர, ஜென்ரலாக நம்ம பிளைண்டாக இந்த கேன் வாட்டர் குடிக்கிறதுனால ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தினாலோ இல்லை மற்ற வாட்டர் குடிக்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு கம்மினாலும் நம்ம அப்படி பிளைண்டாக சொல்ல முடியாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் வாட்டர், நம்ம அதை செக் பண்ணி தான் சொல்ல முடியும். அகைன் ஸோ அது மோஸ்ட் ஆஃப் த டைம் எனி வாட்டர் இஸ் ஓகே. தேவையான அளவு நீங்கள் குடிச்சுக்கோங்க. ஒரு 2-3 லிட்டர்ஸ் பெர் டே ரீசனபிள் அமௌண்ட்டு நம்ம சொல்லுவேன். ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வாட்டர் குடிக்கிறதுனால ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியான்னு கேட்டிங்கன்னா அப்படி இன்னைக்கு தேதிக்கு நம்மளுக்குள்ள எவிடன்ஸ் வச்சு அப்படி சொல்ல முடியாது. இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் யாருக்கு தேவைப்படும்? அகைன் ஸோ கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர்ன்றது 2 வகையாக பிரிப்போம். ஒன்று அக்யூட் கிட்னி ஃபெயிலியர், அதாவது நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்த சிறுநீரகங்கள் திடீர்னு ஓவர் பீரியட் ஆஃப் டேஸ் டு வீக்ஸ் அதுக்குள்ளே முழுவதுமாக செயலிழந்து போயிடுறது அக்யூட் கிட்னி ஃபெயிலியர். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா யாருக்கு இது வரலான்னா, இப்போ ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிடுது, ரொம்ப லூஸ் மோஷன் காலரா மாதிரி ஒரு வயிற்றுப்போக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகி வர கிட்னி ஃபெயிலியராக இருக்கட்டும், ஏதாவது மருந்து மாத்திரை ஒத்துக்காமல் வரக்கூடிய சிவியர் கிட்னி ஃபெயிலியராக இருக்கட்டும், ஒரு காமனாக பார்க்குறதுனா ஒரு ஸ்னேக் பைட், பாம்பு கடிச்சு வர கிட்னி ஃபெயிலியராக இருக்கட்டும், இதெல்லாம் அக்யூட் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அதான் நல்லா வேலை செஞ்ச கிட்னி ஒரு பீரியட் ஆஃப் 2-3 நாள்லையோ இல்லை 1 வாரம் 2 வாரத்துலையோ சுத்தமாக செயலிழந்து போகிறது. அப்படி இருக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு டயாலிசிஸ் தேவைப்படும். டயாலிசிஸ்ன்றது அந்த கிட்னி செய்கிற வேலையை அந்த மெஷின் செய்ய போகுது. பட் இந்த மாதிரி வர அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் முழுவதுமாக குணமடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி குணமடைஞ்சதுக்கு அப்புறமா டயாலிசிஸை நம்மளால் நிப்பாட்டிட முடியும். இந்த மாதிரி மக்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் தேவை இல்லை. இதுவே கிரானிக் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அதாவது 2 சிறுநீரகங்களும் முழுவதுமாக நிரந்தரமாக செயலிழந்து போகிறது. உதாரணத்துக்கு யாருக்கு காமனாக வரும்னு பார்த்தோம்னா நீரிழிவு நோய், இல்லாட்டி உயர் ரத்த அழுத்தம், இது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரகங்கள் செயலிழந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் மந்த்ஸ் டு இயர்ஸ், மாதக்கணக்கில் ஒரு வருஷக்கணக்கில் உள்ள கிட்னி ப்ராப்ளம் அந்த டயாலிசிஸ் ஸ்டேஜை எட்டுறவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டை ஒரு ஆப்ஷனாக கொடுப்போம். சார், அந்த இன்டர்வென்ஷனல் நெஃப்ராலஜிஸ்ட் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து உங்களோட ப்ரொஃபைலில் பார்க்க முடிஞ்சது, என்னது அப்படின்னா? நம்ம இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் அப்படின்றதுலாம் ரொம்ப பரவலாக இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ். அதே வகையில் இன்டர்வென்ஷனல் நெஃப்ராலஜின்றது லாஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸாக பிரபலமாயிட்டு வர ஒரு துறை. முக்கியமாக இது யாருக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு, கிட்னி ஃபெயிலியர் வந்து டயாலிசிஸில் இருக்கிறவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்கறது, ஆர் அந்த டயாலிசிஸ் பண்ணுறதுக்கான வழிமுறையில் பிரச்சனை வரும்போது அதை மேனேஜ் பண்ணுறது. நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஹீமோ டயாலிசிஸ் அப்படின்றது ரத்தத்தை வெளியில் எடுத்து சுத்தம் பண்ணி ரத்தத்தை பேஷண்ட் உடம்புலேயே கொடுக்க போகிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 200லேருந்து ஒரு 300 மில்லி ரத்தம் வெளியில் வரணும். அவ்வளோ ரத்தம் வெளியில் வரணும். அப்போ தான் அந்த ஹீமோ டயாலிசிஸ் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அவ்வளவு ரத்தம் நம்ம உடம்புல உள்ள சின்ன ரத்த குழாயிலேருந்து வரப்போகிறது கிடையாது, வர முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கழுத்து ஆர் காலில் உள்ள பெரிய ரத்த குழாய்களை ஒரு சின்ன டியூபை செலுத்தி ரத்தத்தை எடுத்து சுத்தம் பண்ணி கொடுக்கலாம். ஆர் லாங் டைம் ரொம்ப நாளைக்கு டயாலிசிஸ் தேவைப்படுற ஒருத்தவங்களுக்கு கையில் ஃபிஸ்டுலா அப்படின்ற ஒரு சின்ன சர்ஜரி பண்ணுவோம். அதாவது கையில் உள்ள 2 ரத்த குழாயை சர்ஜரி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி இணைச்சிடுறது. அப்படி இணைக்கிறது மூலமாக கையில் உள்ள ரத்த குழாயோட அளவு பெருசாகிடும். ஒரு 1 மாதமோ 2 மாதமோ கழித்து அதில் நம்ம ஊசியை செலுத்தி நமக்கு தேவையான ரத்தத்தை வெளியில் எடுத்து சுத்தம் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ டயாலிசிஸ் தேவைப்படுற ஒருத்தவங்களுக்கு அந்த ஃபிஸ்டுலா அப்படின்றது நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபிஸ்டுலா நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்ல டயாலிசிஸ் கிடைக்கும், அவங்க லாங் டேர்ம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. டயாலிசிஸில் 20-30 இயர்ஸ் இருக்கவங்க கூட பார்க்க முடியும். ஃபிஸ்டுலாவில் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு போதுமான அளவு சரியாக டயாலிசிஸ் கிடைக்கலன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ டயாலிசிஸ் நல்லா இருக்குதா இல்லையான்றது ஃபிஸ்டுலா நல்லா இருக்குதா இல்லையான்றதை வச்சு தான் அமையும். ஸோ அந்த ஃபிஸ்டுலா நல்லா சில நேரத்தில் பண்ணிடுவோம், பட் அது மெச்சூர் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது போதுமான அளவு அது பெருசாக ஆகலைன்னு. அப்படி உள்ளவங்களுக்கு அதை ஹார்ட்டில் பண்ணுற மாதிரியே அந்த ஃபிஸ்டுலாலையும் பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்ற சிகிச்சை வழியாக அந்த ஃபிஸ்டுலாவை பெரிதாக்க முடியும். அப்படி பெரிதாக்குறதுனால அந்த ஃபிஸ்டுலாவோட திறன் நல்லாகி அது நல்லா வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே அந்த ஃபிஸ்டுலா நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு அடைப்பு ஏற்பட்டுடலாம். ஹார்ட்டில் அகைன் ரத்த குழாய் அடைக்கிற மாதிரி அந்த ஃபிஸ்டுலா அடைச்சிடலாம். அந்த ஃபிஸ்டுலா ஓடுறது நின்று போய்டும்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு அதை அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து மருந்து கொடுத்து அந்த அடைப்பை கரைக்கலாம். ஆர் பலூன் மூலமாக அதை பெரிய நார்மல் ஆக்கலாம். அதெல்லாம் பண்ணி அடைப்பட்ட ஒரு ஃபிஸ்டுலாவை திருப்பி நம்மளால் ஓட வைக்க முடியும். அப்படி பண்ணுறதன் மூலமாக அகைன் டயாலிசிஸ் நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாள் டயாலிசிஸ் உள்ளவங்களுக்கு கழுத்தில் இல்லாட்டி லெக்ஸ்லலாம் அந்த லைன், அந்த டயாலிசிஸ் கத்தீட்டர்னு சொல்லுவோம், அந்த டியூப் போகிறதுனால கழுத்தில் உள்ள ரத்த குழாயெல்லாம் அழைக்கிறதுனால ஃபேஸ் முகம் வீக்கமோ கை வீக்கமோ நெஞ்சு பகுதி வீக்கமோ இருக்கிறத
இது டயாலிசிஸில் உள்ள நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அடைப்பட்ட ரத்த குழாய் செஸ்ட்லேயோ நெக்லேயோ உள்ள ரத்த குழாய் பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி வச்சு ஓப்பன் பண்ணுறது, ஸ்டென்டிங்னு சொல்லுவோம். ஹார்ட்டில் அகைன் வைக்கிற அந்த வலை மாதிரி ஒரு சின்ன வலை மாதிரி வைக்கிறதன் மூலமாக அந்த ரத்த குழாயை ஓப்பன் பண்ணுறதன் மூலமாக அந்த வீக்கத்தை நம்மளால் நிரந்தரமாக சரி பண்ண முடியும். அந்த ஃபிஸ்டுலா ரொம்ப நாள் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்டர்வென்ஷன் நெஃப்ராலஜியில் நம்ம காமனாக பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பார்க்குறவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.